வணக்கம். என்னையா எப்ப பார்த்தாலும் வணக்கம் வணங்குறான். என்ன பொதுக்கூட்டத்தில் பார்க்க மாதிரி சும்மா சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு என்ன வீடியோல பத்தி பார்க்க போறோம்னா, சில பல மீம்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அதோட ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். பயமா அது கடிச்சிடாத. ரத்த பூமின்னு இத டைட்டில் வச்சது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் வரக்கூடிய இப்ப வந்து தளபதிங்கிற ஒரு இடம் வந்து காலியிடமா போயிடுச்சு. அதுக்கு அடுத்து இவர் தான் நம்ம தளபதி. இந்த படத்தோட ஒரு மாசான டைலாக், அந்த டைலாக் கேட்ட உடனே தான் நான் படத்துக்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த படத்துல நடிச்சே அவன், ஏய் நீ என்ன பத்தி பேசுன, நான் உன்னை பத்தி பேசுனேன். நீ என் குடும்பத்தை பத்தி திட்டின, நான் உன் குடும்பத்தை பத்தி பதிலுக்கு திட்டினேன். அவ்வளவுதான், நிறுத்திக்க சரியா? அடுத்த தளபதி காத்து கருப்பு கலைதான். தளபதி விஜய் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வந்துட்டாரு, அதனால அடுத்த தளபதி காத்து கருப்பு கலைதான் அப்படின்னு நான் சொல்லல, அந்த படத்தோட டைரக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வந்து தளபதிங்கிற ஒரு இடம் வந்து காலியிடமா போயிடுச்சு. அதுக்கு அடுத்து இவர் தான் நம்ம தளபதி. ரத்த பூமியா படம் பேரு. இங்க குழாய திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். ரத்த பூமி படம் எப்படி இருக்க போதும். 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு பார்த்தாதான் படமே புரியும். தளபதி விஜய் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வந்ததுனால அவரோட இடத்த முடிக்கிறதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன் நானும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. விஜய் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வர்றதுனால அந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ற கண்டி என்னென்னமோ மீம்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தானுங்க. ஆனா போஸ்ட் அடிச்சு விட்டாங்க வந்திருக்கீங்கன்னா அது இந்த அளவுக்கு இறக்கிறீங்களா. புரட்சி தலைவரே, புரட்சி தலைவியே. அடுத்து ஹைலைட்டா ஒண்ணு பண்ணிருக்கானுங்க. தளபதி விஜயோட கட்சியில ஜாயின் பண்ணிருக்க பழனிசாமி அப்படின்னு போட்டிருக்கானுங்க. தமிழக வெற்றி கழகம் உறுப்பினர் அட்டை, பெயர் பழனிசாமி, பூத் எண் 347, சட்டமன்றம் எடப்பாடி, மாவட்டம் சேலம், மாநிலம் தமிழ்நாடு. இதெல்லாம் பார்த்தா அந்த மனுஷன் என்னடா நினைப்பாரு. இதுக்கு இன்னும் தானுங்க. இத பார்த்துட்டு அவர் நல்ல வைப்ல டான்ஸ் ஆடுற மாதிரி வச்சிருந்தானுங்க. சூர்யா மூவி கலெக்ஷன்ஸ். காக்கா காக்கா, காதலே நிம்மதி, ஜூன் 6, கஜினி, ஆயுத எழுத்து, அயன், காலை 7 மணி அறிவு. சார் வடகரி காக்கா காக்காவா, முரட்டு காக்கா யாருக்கு போடுங்க. காக்கே காக்கடா. இதுல மெயின் ஹைலைட் காலை 7 மணி அறிவான். 7ஆம் அறிவுன்றத 7 AM அறிவுன்னு வச்சிருந்ததுனால அந்த கிரியேட்டிவிட்டி இன்னும் பெஸ்டா போயிடுச்சு அவங்களுக்கு. காலை 7 மணி அறிவான். ஐயோ, எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. உங்க டிரான்ஸ்லேஷன்ல தீய வைக்க என்னடா அதெல்லாம். ஏய் நீங்களா எங்க இருந்து வரீங்க? உங்களுக்கு தான் சல தான வைக்கணும். சரி, இப்படிதான் உண்மையில இருக்கான்னு போய் செக் பண்ணி பார்த்தேன். அந்த மாதிரி இல்ல, இது வேணும்னா அவனுக்கு எடிட் பண்ணிருக்கானுங்க. பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. என்னப்பா உங்க பேர் என்ன? செந்தில். ஐ என் பேரும் செந்தில் தான். ஏ தம்பி, உன் பேர் என்ன? சுரேஷ். கேட்டுக்கடா, ஏற்கனவே சுரேஷ்னு ஒருத்தன் இருந்திருக்கான். பெருசா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க.
இந்த படம் நாங்க நிறைய வாட்டி பாத்திருக்கேன். ஆனா அந்த வீடியோ தனியா பார்க்கும்போதுதான் அந்த இடத்துல வச்ச ட்விஸ்டே தெரியுது. அங்க கொண்டு போய் வச்சா ஃபர்ஸ்ட் நல்லா பீரா கொண்டு போயிட்டு வச்சாம ட்விஸ்ட். ஏ தம்பி உன் பேர் என்ன? சுரேஷ். கேட்டுக்கடா, ஏற்கனவே சுரேஷ்னு ஒருத்தன் இருந்திருக்கான். பெருசா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. சேரன் ஆடி போயிட்டாரா. கிளாஸ் ரூம்ல கொஞ்சம் பேசினாலும் போர்ட்ல பேர் எழுதிடுவான். இன்னைக்கு எந்த கோர்ட்ல ஜட்ஜா இருக்கானோ தெரியல. கரெக்டா கிளாஸ்ல ஃப்ரீ பீரியட் அப்ப லைட்டா பேசிட்டு இருப்பான், பக்கத்துல போர்ட்ல பேர் எழுதிடுவானுங்க. இதுல சில தற்கொலைலாம் இருக்கானுங்க, நோட்ல பேர் எழுதிடுவானுங்க. போர்ட்ல பேர் எழுதினாச்சும் ஏதாச்சும் சமாளிச்சு அழிக்க வச்சிடலாம். நோட்ல எழுதுறவன் எவன் பேர் எழுதுறானே தெரியாது. சார் வந்து கரெக்டா போட்டு கொடுத்துருவான். சார் பேர் எழுதி வச்சிருக்கேன் சாருக்குமா. செருப்பால் அடிக்கணும். ஒவ்வொரு பேரா வாசிக்கும் போது அப்போ ஒரு பயம் வரும் பாருங்க, நம்ம பேர் இருக்குமோ இருக்காது. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. ஜோக்கர் ராணி அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். கடைசியா பேர் வாசிப்பான். சார் இவன் அடங்கவில்லை சும்மா ஓட்டா. இதனால நான் வன்மத்தை கக்கிறேன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க, உண்மையிலே வன்மத்தை தான்டா கக்கிறேன். பச்சை மரத்தை பட்டு போக வச்சிருவேன் நான். பச்சை முழு மரத்தை பட்டு போக வச்சிருவோம் மந்திரத்திலையும். பட்டு போன மரத்தை திருப்பி செழிக்க வச்சிருவோம் மந்திரத்திலே, ஆன் தி ஸ்பாட்ல அப்படியே செழிக்க வச்சிருவோம். ஆனா உலகத்திலேயே மிகச்சிறந்த பொய் இதான்டா. பச்சை மரத்தையும் பட்டு போக வச்சிருவாராம், பட்டு போன மரத்தையும் பச்சை ஆக்கிறாராம். என்னடா உருட்டுறீங்க? ஆள் பார்க்க ஒரு திலுசா இருக்காரு. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? எந்த பக்கம் போனாலும் நீங்க வீடியோ தான் வந்துகிட்டே இருக்கு. இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரி, யூடியூபா இருந்தாலும் சரி. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்க அகோரியம் தாங்க முடியாது. அகோரி பாபான்னு இல்ல சொல்லிட்டு இருக்கானுங்க. ஹாரி பாட்டர் கலையறதெல்லாம் பச்சை மரத்தையும் பட்டு போக வச்சிருக்காரு. பட்டு போன மரத்தை திருப்பி செழிக்க வச்சிருவோம் மந்திரத்திலே, ஆன் தி ஸ்பாட்ல. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. இவரை பத்தி பேசணும்னா வீடியோ தனியாவே வீடியோ மேக் பண்ணி போடலாம். நெக்ஸ்ட் வீடியோ பாத்துக்கிறேன். எந்த பரதேசில அந்த மாதிரி ஏண்டா அந்த மனுஷனுக்கு கண்ணு மட்டும் லைட்டா செட் ஆகுது. அதனால கரெக்டா தேடி எடுத்திருக்காங்க அந்த பையில போட்டவ. அப்புறம் கொஞ்சம் லைட்டா ஷார்ட் ஆரு. இது ரெண்டும் செட் ஆகுறதுனால கொஞ்ச நேரம் நம்மளும் நம்ப வைக்கிறானுங்க. ஒரே மனசு இருக்கா பாக்க நல்லாதான்டா இருக்கு கிரியேட்டிவிட்டி. இதெல்லாம் அந்த மனுஷன் பார்த்தாதான் என்னடா நினைப்பாரு. இறங்கி ஏதாவது செய்ய மாட்டாலும் கோவம் வருது, அந்த அளவுக்கு கோவம் வருது. இந்த பார், ஆண்டவன் ஆம்பளை படிச்சது ஆம்பளைக்கு, பொம்பளை படிச்சது பொம்பளைக்கு. அவங்க தேவைக்கு இவங்க, இவங்க தேவைக்கு அவங்க. அவன் ஒட்டுமொத்தமா படைச்சு விட்டான். ஆனா நாம தான் ஒழுக்கமா வாழணும். ஒருத்தனுக்கு ஒருத்தனா, ஒருத்திக்கு ஒருத்தியா, ஒருத்திக்கு ஒருத்தியா வாழணும்னா அந்த ஒருத்திக்கு மட்டும். என்ன எழவி அது? நெட்ஃபிளிக்ஸ் ஃபில்மா அதுல வர்ற மாதிரியே எடுத்து போட்டிருக்கீங்கடா. ஒருத்தனுக்கு ஒருத்தன், ஒருத்திக்கு ஒருத்தி. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. வானவில் நண்பர்கள், வானவில் கோலி. ஐயோ மைண்ட்ல அதான்டா வந்துட்டு இருக்கு. ஒருத்தனுக்கு ஒருத்தனா, ஒருத்திக்கு ஒருத்தியா, ஒருத்தனுக்கு ஒருத்தனா, ஒருத்திக்கு ஒருத்தியா. ஜூவனல் கிரைம் பண்ற ஒரு சின்ன பையனை பிடிக்கணும்னா எந்த போலீஸ் அனுப்பணும்? சின்ன பசங்க எல்லாம் கிரைம் பண்ண எந்த போலீஸ் அனுப்பணுமா? ஆமா, சிவகார்த்திகேயன் ப்ரோ அனுப்பணும். ஏன்னா அவர் தான் சின்ன பசங்க எல்லாம் பிடிச்சிட்டாருல. இதுல பிடிச்சாரு.